ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் இறைவனுடைய நிர்வாக ரகசியங்கள் பலவற்றில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இந்த நிர்வாக ரகசியம் என்பது யாராலும் திட்டமிட்டு வரையறுத்து முற்றிலும் வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி இப்படித்தான் நடக்கும் என்று கூறிவிட முடியாத பரம ரகசியமாக இருக்கிறது. இறைவன் எந்த அளவிற்கு நமக்கு விளக்குகிறாரோ அந்த அளவு மட்டுமே நம்மால் அதை கூற முடிகிறது. அதை தவிர இந்த ஞானம் பெற்றவர்கள், ஞான நிலையில் இருப்பவர்கள், ஜீவன் முக்தர்கள், சமாதி நிலையிலே சஞ்சரித்து கொண்டே இருக்கிற தன்னை மறந்த தத்துவ ஞானிகள், தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள், இவர்களெல்லாம் இந்த உலகச் செய்திகளை ஒரு மாய திரைப்படம் போல் பார்க்கிறார்கள். இதற்கு எந்த முக்கியத்துவத்தையும் அவர்கள் கொடுப்பதில்லை. ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலங்களிலும் மிகப்பெரிய ஞானிகள், சித்தர்கள், தபோதனர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கு எப்போது விடுதலை வரும் போகும் என்றெல்லாம் அவர்கள் அதிகமாக விசாரப்பட்டதில்லை. எல்லாம் இறைவன் செய்கிறார், காலம் வரும்போது நடக்கும் என்று மௌனத்தோடு வாழ்ந்தவர்களே அதிகம். காரணம், அவர்களுக்கு இவை ஒரு உயிரோட்டமான விஷயமாகவே தெரிவதில்லை. இது ஒரு திரைப்படம் ஓடுகிறது, இதற்கு எனக்கப்பா போய் நானே பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் கேட்பார்கள். அந்த தியான நிலையில் இருக்கும்போது 40 ஆண்டுகளுக்கு முன்பு, அதற்கும் முன்பு 48 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கூட திருநெல்வேலியில் இருந்தபோது பலரும் பல விஷயங்களை கேட்பார்கள். அப்போது நான் சொல்லுவேன், இவையெல்லாம் என்னையா ஒரு திரைப்படம் போல் நடக்கிறது. இதில் என்ன எதிர்காலத்தை சொல்லி உங்களுக்கு என்ன ஆகிவிடப் போகிறது? அவசியமானவற்றை கூறலாம், அதுவும் ஒரு மனிதனை பற்றி சொல்ல வேண்டும் என்று அல்ல. இயற்கையாகவே அவனை பார்த்தால் உள்ளத்திலே உதயமாகும். அந்த உதயமாவதை சொல்வதை தவிர சொல்ல வேண்டும் என்பதற்காக எந்த நிகழ்ச்சிகளையும் பார்ப்பதில்லை. என்னை பொறுத்த அளவில் பல பெரிய மகான்களுடைய நிலையும் அவ்வாறு தான் இருந்திருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தை கண் பார்க்குமே தவிர கருத்திலே அவர்களுக்கு இந்த உலகம் படியாது. நானே அது போன்ற அனுபவத்தில் பல காலம் வாழ்ந்திருக்கிறேன் என்றால், ஜீவன் முக்தி நிலை பெற்றவர்களுக்கு இதை காட்டிலும் 1000 மடங்கு அவருடைய நிலை இருக்கும். நமக்கே இது என்னையா கூத்து, இதை போய் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்றுதான் நானே சொல்லுவேன். இவர் வந்தால் என்ன, அவர் வந்தால் என்ன, இந்த அரசியலை பற்றி கேட்பார்கள், அன்றும் இன்றும் கேட்பார்கள். சில நேரங்களில் தோன்றியதை சொல்வது. அது தவிர எதிர்காலத்தில் முக்கியமான நபர்களை பற்றியும் கேட்பார்கள். இயற்கை மழை போன்றவற்றை கேட்டால் இந்த ஆண்டு நல்ல மழை பொழியும் என்று சொல்லலாம், அல்லது மழை குறையும் என்று சொல்லலாம். இவையெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறது. எதிர்காலத்தில் அரசன் யார் இருப்பார் என்பதையும் ஜோதிடத்தின் வாயிலாக ஓரளவு அறிகிறார்கள். முற்றிலும் அறிந்துவிட முடியாது என்பதை நான் மீண்டும் கூறுகிறேன். எந்த நிலை பெற்றவர்கள், உயர்நிலை பெற்றவர்கள் இதற்கு முக்கியத்துவம் தருவதில்லை.
அதற்கு தாழ்ந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறவர்களுக்கு சில சில விஷயங்களே இறைவனால் விளக்கப்படுகிறது. 100க்கு 100 இவை அனைத்தையும் கண்டு கூறி இப்படித்தான் என்று கூறும் ஆற்றல் பலருக்கு இறைவன் வைக்கவில்லை. அதிலே இந்த இயற்கை சீற்றங்கள், முன்னேற்றங்கள், பின்னேற்றங்கள் என்பவற்றில் இந்த அரசியல் என்று இன்று வந்திருக்கிறது மக்களுடைய ஆட்சி என்பது. இன்றும் உலகத்தில் பல நாடுகளில் மன்னர் ஆட்சியே நடந்து கொண்டிருக்கிறது. மக்களாட்சி என்பது சில நாடுகளில் நடக்கிறது. நம் நாட்டிலும் காலமாக மன்னர்களுடைய ஆட்சி காலங்களே அதிகமாக சரித்திரத்தில் நடைபெற்றிருக்கிறது. அந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில் போட்டி பொறாமைகள், அந்நிய படையெடுப்பு இல்லாத காலத்திலும் கூட பக்கத்து நாடுகளுக்குள் யுத்தம் நடந்ததாக சரித்திரத்தில் அறிகிறோம். சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எப்போதும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. இந்த 3 வேந்தர்களும் ஒருவருக்கொருவர் பகைப்பது, சண்டையிடுவது, பல்லவர்கள், சாளுக்கியர்கள் என்று தன்னால் முடிந்தவரை தங்களுடைய ராஜ்ய எல்லைகளை விஸ்தரிக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் மண்ணாசையின் வயப்பட்டு அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செல்ல நினைவர். ஆசைக்கோர் அளவில்லை, அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் போராயமாய் ரசவாத வித்தைக்கு அலைவர் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த ஆசை என்பது ஒரு அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கும். குபேரனுக்கு இணையான செல்வம் கிடைத்த பிறகும் கூட அவர்கள் இந்த ரசவாத வித்தை மூலமாக பல உலோகங்களை மீண்டும் தங்கமாக மாற்றலாமா என்று அந்த வித்தைக்கு அலைந்து கொண்டிருப்பார்கள். பூமண்டலம் முழுவதும் தங்களுடைய ஆட்சிக்கு கீழே வந்துவிட்டது என்றாலும் கடல் சும்மாதானே இருக்கிறது, கடலை நம்முடைய வசப்படுத்தலாம் என்று கடலிலே ஆணை செல்வதற்கு நினைப்பார்கள். பிறகு கடலை வசப்படுத்திவிட்டால் விண்ணுலகனே ஒரு பகுதியை எனக்குத்தான் என்று வசப்படுத்த நினைப்பார்கள் என்று ஞானிகள் இதை மனிதர்களுடைய ஒரு முதிர்ச்சியற்ற நிலை என்று தள்ளிவிட்டார்கள். தவிர இந்த அரசன் யார் இருக்க வேண்டும், சேனாதிபதி யார் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனே நிர்ணயிக்கிறார். இதில் சாமானிய நிலை பெற்றவர்கள் இருந்து மிக உச்ச நிலையில் இருப்பவர்களை கூட இறைவனுடைய நிர்வாகம்தான் தீர்மானிக்கிறது. மனிதர்களால் அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல, அனைத்தும் இறைவனாலேயே நடக்கிறது. அந்த முறையில் இந்த அரசியல் போன்ற விஷயங்களை கேட்கும்போது சில நேரங்களில் மனம் இருந்தால் எதையாவது சொல்வேன். அது சொல்வதும் நேர் சீராக இருக்காது. கூடவே அதிகமாக பழகியவர்கள் அது ஏதோ பேச்சு வாக்கிலே அது சொல்வது. அதில் ஒரு இளைஞன் என்னோடு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் தொடர்பிலே இருக்கிற ஒரு இளைஞன். இப்போது அவனுக்கு வயது 50 ஆகிறது. அவனுடைய 20 வயதிற்கும் கீழாக என்னிடம் வந்து சேர்ந்தான். அதை நான் முன்பே கூட கூறியிருப்பேன் இதற்கு முன்பு பேசிய தொடரில். அவன் ஏதாவது போகின்ற நடையில் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது ஏதாவது கேட்பான், இது எப்படி அது எப்படி என்று மனதில் தோன்றுவதை சொல்லுவேன். அவ்வளவுதானப்பா, அவன் கதை முடிந்தது. அவனை நீங்கள் எங்கே மிக உயர்ந்த நிலையில் அந்த நபர் இருப்பார். நான் அதை சிந்தித்திருக்க மாட்டேன். ஏதோ சிந்தனையில் போகும்போது இப்படி ஏதாவது பேச்சுக்களை கொடுத்தால் என்னை அறியாமல் ஏதாவது சொல்லுவது. ஆனால் அவனுக்கு நல்ல நினைவு திறன் உண்டு. அவன் 30 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த தேதியில், எந்த மாதம், எந்த தேதி, எந்த வருடம், என்ன கிழமை என்பது வரை அவனுடைய அந்த நினைவாற்றல் உண்டு. அத்தனையும் நினைவில் வைத்து மீண்டும் என்னிடமே கூறுவான். எனக்கு எந்த நினைவுகளும் இருக்காது. அவன் கூறிய பிறகுதான் ஒரு சிலவற்றை என் மனதில் இருக்குமே தவிர
மற்ற அநேகத்தை நான் கூறியதை மறந்து விடுவேன். நான் என்ன கூறினேன், இதுவரையிலும் என்னவெல்லாம் கூறினேன், என்னவெல்லாம் நடந்தது என்பது அவனிடம்தான் அந்த பட்டியல் தேதி வாரியாக இருக்கிறது. அது பல சம்பவங்களை மீண்டும் அவன் எனக்கு கூறும்போது அப்படியா என்று கேட்டுக்கொள்வதுண்டு. சிலவைதான் என்னுடைய நினைவில் இருக்கும், மற்றவற்றை பெரிதாக எடுப்பதில்லை. அந்த நேரத்தில் சொல்வது இது தவிர பல என்னோடு சேர்ந்தே அவன் இருந்த காலங்களில் அது ஒரு இரவு நேரங்களில் திடீரென்று மனம் திறந்தால் சில ரகசியங்களை சொல்லுவேன். ஆனால் அவன் என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொற்களையும் அப்படியே மனதிலே வாங்கி வைத்து கொண்டு அவைகளெல்லாம் நடக்கிறதா என்று கண்காணித்து பிறகு சொல்லுவான். அப்படி கணக்கில்லாத செய்திகள் அவனிடம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்குமே தவிர இந்த இளைஞனைப் போல் இவ்வளவு நெடிய காலம் என்னோடு தொடர்பில் இருந்து நானும் மனம் திறந்து பலரிடமும் அவ்வாறு கூறியதில்லை. இவன் அதிகமாக என்னை பின்தொடர்ந்தே வந்த காரணத்தால் சில விஷயங்களை அறிவார். அப்போது இது போன்ற அரசியல் கணிப்புகளை எல்லாம் நிசாரமாக போகிற போக்கிலே சொல்லிவிட்டு சென்று விடுவேன். அவை அப்படியே நடந்திருக்கும். பின்னால் அவன் கூறியவுடன் சரி என்று நான் கேட்டுக்கொள்ளுவது. இது சாதாரண வாழ்வு நிகழ்ச்சியிலிருந்து அரசியல் வாழ்வு வரை இறைவனுடைய நிர்வாகத்தில் தான் நடக்கிறது. இந்த நிர்வாக ரகசியங்களை உணர்ந்தவர்கள் எதற்கும் ஆச்சரியப்படுவதில்லை. ஒருவர் உயரலாம், ஒருவர் வீழலாம். இவையெல்லாம் மனிதனுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. இதில் 100க்கு 100 சரியாக சொல்லிவிட்டேன் என்று சொல்லிவிடவும் முடியாத காரணத்தால் இவற்றை பற்றி அதிகமாக சொல்லுவதில்லை. அந்த நேரத்தில் இறைவன் ஏதேனும் உணர்த்தினால், விண்வெளியிலிருந்து செய்திகள் வந்தால் அது வாக்கிலிருந்து வெளிப்படுகிறது. அவ்வளவுதான். மற்ற கணிப்புகள் சாதாரணமாக பத்திரிகை படிப்பவர்கள், இதிலே அரசியலிலே ஆழ்ந்த ஆய்வுகள் உள்ளவர்கள் மிக தெளிவாக கணிக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி மாற்றுவது என்பது இறைவனுடைய நிர்வாகம். இந்த அரசியல் கணிப்புகளை சொல்வதில் பலவிதமான இடர்பாடுகளும் இருக்கிறது. காரணம் என்ன என்றால், மனிதர்களுக்கு இறைவன் செய்கிறார் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை பலரிடம் இல்லை. அவர்கள் தங்கள் திறமையால் ஒன்று வந்தது, தங்கள் திறமை குறைவால் இது போயிற்று, அவர் இவரோடு சேர்ந்தார், இவர் அவரோடு சேர்ந்தார் என்று சாதாரணமாக காரணங்களை புறத்தே தேடிக்கொண்டிருக்கிற காரணத்தால் இந்த ஞான ரீதியாக சொல்கிறவர்களுக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்காது. அவர்களுக்கு இறைவன் உணர்த்தியதை அவர்கள் கூறுகிறார்கள். இவர் வேண்டியவர், அவர் வேண்டாதவர் என்ற அரசியலில் நாமே ஒரு மனதை வைத்துவிட்டால் உண்மை நமக்கு தெரியாமலே போய்விடும். வேண்டாம் விருப்பும் வெறுப்பும் அந்த வெள்ளங்கத்தாலே விளையும் ஜனனம் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். வெறுப்பு என்று ஒன்று இருந்தால் வெறுப்பு என்று ஒன்று வரும். இந்த இரண்டும் வில்லங்கங்கள் என்றே கூறுகிறார். வேண்டாம் விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். இந்த இரண்டு தன்மைகள் இருக்கிற வரை மீண்டும் பிறவி தீராது என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அதன் பொருட்டு யார் மேலும் விருப்பத்தையோ வெறுப்பையோ வைப்பது ஞானிகளுடைய இயல்பு அல்ல. எல்லாம் இறைவனுடைய சூத்திர கயிற்றிலே ஆடுகிற பொம்மைகள். ஆகவே இதில் இவர் உயர்வு, அவர் தாழ்வு, நல்லவர் கெட்டவர் என்ற சிந்தனைக்குள் செல்வதில்லை. அது ஒரு சாமானிய நிலையில் அவை ஆராய்ச்சி செய்து கொண்டு போகலாம், வைக்கலாம். சூட்குமமாக நுட்பமாக உள்ளே ஆய்வு செய்யும் போது எந்த செயலுக்கும் வேறு ஒருவருடைய சூத்திர கயிறிலே ஆடுகிற பொம்மைகளை நாம் காரணமாக காட்ட முடியாது.
இறைவன் நினைத்தால் யாரையும் எந்த உயரத்திலும் தூக்கி வைக்க முடியும். எந்த உயரத்தில் இருப்பவர்களையும் ஒன்றுமில்லாமல் செய்ய முடியும் என்பதுதான் சரித்திர உண்மைகள். உலகத்தையே ஒரு கொடை கீழ் ஆண்ட அரசர்களும் இருக்கிறார்கள். நாட்டின் பெரும்பகுதியை ஆண்ட அரசர்களும் சக்கரவர்த்திகளும் சாம்ராட்டுகளும் இவர்களெல்லாம் இருந்து மண்ணோடு மண்ணாக மறைந்தார்கள். அவர்களுடைய ஒரு சிலருடைய பெயர்கள் விளங்குகிறது. அவர் கொள்கைக்காக வாழ்ந்து மடிந்தவர்களும் இருக்கிறார்கள். பதவிக்காக எந்த கொள்கைகளும் இல்லாமல் பல அதர்ம காரியங்களை செய்து சரித்திரத்திலே பெயர் பெற்றவர்களும் இருக்கிறார்கள். இப்படி இவை பலவிதமாக போய்கொண்டிருக்கிறது. இது நாம் ஞானம் என்று வந்த காரணத்தால், ஜோதிடம் என்று வந்த காரணத்தால் இது போன்ற இந்த கணிப்புகளை பலரும் விரும்புவது இயற்கை. எப்படி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இப்போது புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சிக்கெல்லாம் பலன்கள் வருகிறது. அதுபோல மனிதர்களுக்கு ஒரு ஆர்வம், வயிற்றுக்கு சோறும் இருப்பதற்கு இடமும் உடுப்பதற்கு உடையும் கிடைத்த பிறகு மனிதனுக்கு வருகிற விசாரங்களில் இவையெல்லாம் ஒன்று. அடுத்து யார் வருவார், யார் ஜெயிப்பார், இந்த மனிதனுக்கு அதனால் பெரிய பயன்கள் எதுவும் உடனடியாக இருந்துவிடப் போவதில்லை. இருந்தாலும் இந்த ஆர்வம், அரசியல் ஈடுபாடு என்பது ஒன்று வந்துவிட்டால் அது ஒரு விதமான லாகிரி. அந்த போதையிலிருந்து வெளியே வர முடியாது. அதனால் இவர்களுக்கு இது எப்படி நடக்கும் என்ற ஒரு விசாரம் இருந்து கொண்டிருக்கிறது. நெடுங்காலத்திற்கு முன்னால் நம் நாட்டிலே திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபோது அவர் இந்த அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலுக்கு இராணுவத்தை அனுப்பி பல காலம் அது நிகழ்ந்து கொண்டே இருந்தது. சற்று வயதில் அதிகமானவர்களுக்கு அது தெரியும். ஒரு நிலைக்கு மேல் அவர் அந்த பொற்கோயில்கள் புனிதமாக பாதுகாக்கப்பட்ட இடம் என்று இருந்த போதிலும் இராணுவத்தினரை உள்ளே அனுப்பி மிகப்பெரிய படுகொலைகள் எல்லாம், யுத்தங்கள் நடந்து மிகப்பெரிய மரணங்கள் எல்லாம் நடந்தது. இது போன்ற சூழ்நிலையில் ஒரு பெங்களூரைச் சேர்ந்த ஒருவர், அவருடைய தந்தையார் காலம் முதல் அவர் ஜோதிடத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவருடைய மகளும் கூட ஜோதிடர். அவர் ஒரு மாதாந்திர பத்திரிகை ஆங்கிலத்தில் நடத்தி வந்தார். அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. ஜோதிட கணக்கீடுகளை வைத்து அவர் ஜவஹர்லால் நேருவுக்கும் கூட அவர் சில கணிப்புகளை அவருடைய பத்திரிகைகளில் எழுதியிருப்பார். அவ்வப்பொழுது உள்ள கிரக நிலைகளை வைத்து அவர்கள் பலன் எழுதுவது. அப்போது அவருடைய பத்திரிகையில் ஒரு செய்தி கட்டுரை வெளியிட்டார். இதுபோல சில நபர்களால் பிரதம மந்திரியினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. ஆகவே அவர் இது போன்ற ஒரு சில குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்களை அவருடைய பாதுகாப்பு பிரிவில் பாதுகாவலராக நியமிக்காமல் இருப்பது நல்லது என்று அவர் கட்டுரை குறிப்பிலே குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக இந்த உளவுத்துறைகள் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருக்கும் இது போன்ற அரசியலை பற்றி சொல்பவர்கள், இது போன்ற ஒரு பிரச்சனையான விஷயங்களை பேசுகின்ற செய்திகளெல்லாம் உளவுத்துறை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். அப்போது இதையெல்லாம் பார்த்து அந்த பிரதமரிடமே இதை கொண்டு போய் ஒரு குறிப்பு நோட்டாக போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இதுபோல் ஒரு பத்திரிகை, ஒரு ஜோதிட பத்திரிகையில் வந்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை உங்களுடைய பாதுகாப்பில் நியமிக்க வேண்டாம் என்று இருக்கிறது, இவை நாம் அலட்சியப்படுத்த முடியாது என்று அவர்களும் நாட்டு நடப்புகளை சிந்தித்து இதை ஒரு முக்கிய செய்தியாக அந்த பிரதமரிடம் கொடுத்தபோது அவர் சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் ஒரு விஷயமல்ல, நாம் ஒரு
செக்யூலர் கண்ட்ரி என்று இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவரை இந்த மதத்தை சேர்ந்தவர் அந்த மதத்தை சேர்ந்தவரை நியமிக்கக்கூடாது என்றெல்லாம் பார்க்க முடியாது என்று அவற்றை அப்படியே அதை புறக்கணித்து விட்டார். ஆனாலும் கூட அந்த உளவுத்துறை அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவருடைய மெய்ப்பாதுகாப்பாளர்களில் ஒரு 2 பேரால் தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது நம்முடைய வரலாறு. சில காலங்கள் கழித்து அந்த ஜோதிடர் எழுதியது போலவே 1984 என்று எனக்கு நினைவில், அந்த 84இல் அவருடைய சொந்த பாதுகாவலர்களே இதை ஏறக்குறைய அந்த ஜோதிடர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய சொந்த பாதுகாவலர்களால் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கும் என்று கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கிறார். அதுபோலவே அந்த சம்பவம் நிகழ்ந்து அதன் பிறகு அதற்கான விசாரணை கமிட்டி போன்றவையெல்லாம் போட்டபோது இந்த ஜோதிடரும் அந்த விசாரணை வளையத்துக்குள் வந்தார். இவை இந்த ஜோதிட உலகில் இருப்பவர்கள், அந்த நேரத்தில் இருந்தவர்களுக்கு இவை நன்றாக தெரியும். அந்த கமிட்டியின் முன்பாக இவர் போய் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையெல்லாம் வந்தது. அது எப்படி அவ்வளவு துல்லியமாக சொந்த பாதுகாப்பு மெய்காப்பாளர்களே இது போன்ற செயல்களை செய்வார்கள் என்று எப்படி உங்களால் சொல்ல முடிந்தது என்ற கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் உரைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர், ஐயா, நாங்கள் 2 தலைமுறைகளாக ஜோதிடம் சொல்லி வருகிறோம். எங்களுக்கு இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லை. கிரக நிலைகளை வைத்து நான் சொன்னதே தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று அவர், என்ன இருந்தாலும் அவர்கள் பல கோணங்களிலே விசாரிப்பார்கள். அது அரசாங்கத்தினுடைய கடமை. நன்றாக இருந்து ஒரு மனிதர் வருவார் என்று சொல்லிவிட்டு அவர் உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டால் யாரும் ஒன்றும் செய்ய போவதில்லை. ஏருக்கு மாறான விஷயங்களை எனக்கு தெரிந்துவிட்டது என்று நான் சொன்னால் இந்த அரசாங்கம் அவர்களை சும்மா இருக்காது. ஏதோ அங்கங்கே மலை ஓரங்களில் தெரு ஓரங்களில் ஒரு பைத்தியக்காரன் போல் பரிபாஷையில் சொல்லிவிட்டு சென்று விட்டால் அது கணக்கில் வராது. இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, பத்திரிகை, ஊடகங்கள். இதன் வாயிலாக நன்மைகளை சொன்னால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆயுள் போன்ற விஷயங்களையோ அல்லது மாறுபட்ட விஷயங்களையோ சொன்னால் சம்பவங்கள் ஏற்கு மாறாக நிகழ்ந்தால் இந்த ஜோதிடர் அதற்காக போய் விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைகளெல்லாம் வந்திருக்கிறது. இதன் காரணமாகவும் பல ஜோதிடர்கள் பட்டும் படாமலும் சொல்கிறார்கள். பலருக்கு அந்த அளவு ஆழ்ந்த ஆய்வில்லை. அவர்கள் அன்றாடம் பத்திரிகைகளை படித்தாலே இவற்றை யூகித்து விடலாம். ஒரு சாதாரண அறிவு இருந்தால், ஒரு அரசியலை கவனிக்கிற ஒரு சிறு பழக்கம் இருந்தாலே இது இப்படி போனால் இப்படித்தான் நடக்கும் என்பது அநேகர் தெரிந்திருப்பார்கள். அதற்கு ஒரு பெரிய ஜோதிட ஞானம் எல்லாம் தேவையில்லை. என்ற போதிலும் இறைவனுடைய நிர்வாக ரகசியத்தை தெரிந்தவர்கள் இப்போது நடந்து முடிந்த தேர்தலுக்கு முன்பாக, அரசியல் என்பது எங்களுடைய மூதாதையர்கள் 600 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள். அரசியல் எங்களுக்கு அந்நியமான ஒன்று அல்ல. என்றாலும் என்னுடைய பாதை ஞானம் என்று மாறிய பிறகு பழைய கால சரித்திரங்கள் அனைத்தும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. குறிப்பாக நான் சரித்திரத்தை அதிகமாக எடுத்து படித்தவன். ஆகவே அவையெல்லாம் ஒரு தகவல் என்ற அடிப்படையில் இருந்தாலும் ஜோதிட நிலையில் ஒரு வேண்டியவர்களுக்காக கேட்டால் சில விஷயங்களை சொல்வதுண்டு. அவ்வாறு சொல்லும்போது நான் கூறியிருந்தேன், ஒரு சிலருக்கு பதிவாகவே போட்டிருந்தேன். எல்லாம் மாறும். ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தை சாய்ப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதற்கு ஒரு பலம் வாய்ந்த சக்தி ஒன்று வேண்டும்.
அப்படி ஒரு சக்தி, ஒரு இறைவெல்லாம் இறைவனுக்கு, இறைவன் உருவாக்குகிற சக்தி ஒரு சாதாரண நபருக்கு தேவலோக கந்தர்வருடைய ஆளுகை அவர்களுடைய உடம்பிலே உடனடியாக இறங்கும். அந்த கந்தர்வர்களும் யக்ஷர்களும் யக்ஷிகளும் அளவுக்கு அதிகமான காந்த சக்தியை அவர்களுக்கு அள்ளி வழங்குவார்கள். அந்த காந்த சக்தியை அள்ளி வழங்குவதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதையும் சிந்திக்க வேண்டும். மிக கொடுமையான துன்பத்தையும் அந்த நபருக்கு அந்த இறை நிர்வாகம் வழங்கியது. அடியோடு வீழ்ந்து போவான் என்கிற ஒரு நிலை வரைக்கு கொண்டு சென்ற பிறகு அந்த அளவிலாத காந்த சக்தியை ஒரு மனிதனுக்கு இறை நிர்வாகம் வழங்குகிறது. அப்படியே தலைகீழாக மாறுகிறது. குடைநிழற் கீழ் அமர்ந்து ஒரு குஞ்சரம் ஓர்ந்தோர் நடைமெலிந்து வேற்றூர் நன்னினும் நண்ணுவர், யானை மேல் அம்பாரி கட்டி ஊரறிய சக்கரவர்த்தி என்று வாழ்ந்தவர்கள் அந்த நிலையை இழந்து வேறு ஒரு ஊரிலே போய் பிழைப்பதற்காக செல்லுவார்கள். அறத்திடு பிச்சை கூவியறப்போர் அரசரோடு இருந்து அரசாளினும் ஆளுவர். தெருவிலே உணவுக்காக யாசித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது அவர்கள் அரச நிலைக்கு உயர்ந்த அரசருக்கு இணையாக உட்கார்ந்து ஆட்சியிலும் பங்கிலே இருப்பார்கள் என்றெல்லாம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீதி பாடல்கள் நமக்கு கூறுகிறது. அதை போல இந்த காந்த சக்தி வழங்கப்பட்டவுடன் மக்கள் கவனமெல்லாம் அங்கே திரும்பிவிடும். மக்கள் வேறு ஒரு பகுதியை சிந்தித்திருந்த போது இறைவன் வேறு ஒரு மாற்று சக்தியை குறுகிய காலத்தில் உருவாக்குவார். இதை அரசியலை கவனித்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். இந்த அரசியலும் ஆன்மீகமும் பிரிக்கவே முடியாது. ஆன்மீகம் என்பது மொத்த பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திற்கும் ஆணிவேராக இருக்கிறது இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் பல காரண காரியங்களை கூறலாம், அது அவர்களுடைய நிலை. இறைவன் ஒருவன் இருக்கிறார், அவர்தான் அனைத்துக்கும் சூத்திரதாரி, அவர்தான் அனைத்தையும் நடத்துகிறார் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் அனைத்து செயல்களுக்கும் இறைவனே பொறுப்பாளி என்கிற ஒரு மனநிலையில் தான் இருப்பார்கள். யாராலும் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. அதனால் நான் ஒரு சிறு குறிப்பை எழுதி போட்டு விட்டேன். எல்லாம் இப்படியெல்லாம் போகிறது, திடீரென்று அந்த காந்த சக்தி ஒரு மனிதனுக்கு வழங்கப்படும் என்று அதற்கு ஒரு உதாரணத்தையும் நான் கூறியிருந்தேன். ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தெற்கு மாவட்டங்களில் இந்த டிவிஎஸ் பஸ் கம்பெனி தான், இந்த பயணியர்கள் பஸ்கள் கூட தனியார் தான் நடத்தினார்கள். அதில் அவர்கள் டிவிஎஸ் கம்பெனி பஸ் இந்த மாவட்டம் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தது. அது மதுரைக்கு தெற்கே வரையிலும் இந்த டிவிஎஸ் பஸ் தான் இருந்தது. அதுபோக சதன் ரோட்வேஸ் என்று லாரி சர்வீஸும் நடத்தினார்கள். இப்போது இவ்வளவு போக்குவரத்துக்களெல்லாம் இல்லை. மாட்டு வண்டிகள், அந்த வண்டியுடைய பயன்பாடு ஆணிகளால் அடிக்கப்பட்ட செருப்புகளை போட்டு சாலையில் நடப்பவர்கள் என்று இந்த பயன்பாடு அதிகம். அதனால் என்ன ஆகும் என்றால், இந்த ரோட்டிலே மாட்டு வண்டிகளுடைய லாடங்கள் எல்லாம் அங்கங்கே இந்த தார்களிலே சிக்கி கிடக்கும். இந்த போகிற பஸ்ஸு அதனுடைய டயர் இந்த ஆணிகள் மூலமாக, லாடங்கள் மூலமாக பஞ்சர் ஆகி விடுவது இயற்கை. இதனால் இந்த சிரமங்கள் ஏற்படுகிறது என்று அவர்கள் அதற்கு ஒரு உபாயம் செய்திருந்தார்கள். என்ன என்றால், ஒரு லாரியில் மிக கனமான காந்த பிளேட்டை பொருத்தியிருப்பார்கள். அது நல்ல அதிகமான சக்தி வாய்ந்த காந்த பிளேட். அதை இவர்களுடைய பஸ் செல்கிற சாலைகள் அனைத்திலும் அதை ஓட விடுவார்கள். ஒரு டிரைவர் மட்டும்தான் அதில் இருப்பார். ஆனால் அது 5 மீட்டர் 10 மீட்டர் தொலைவில் உள்ள இரும்பு ஆணி, லாடம் போன்ற அனைத்தையும் பிடித்து இழுத்து வந்து ஒட்ட வைத்து விடும். இதை நாங்கள் சாலையில் செல்லும்போது பார்ப்பதுண்டு.
பட்டு பட்டென்று அந்த காந்தம் இழுத்து அந்த ஆணிகளை எல்லாம் கொண்டு வந்து இதில் ஒட்ட வைத்து விடும். அப்போது இந்த ரோடு சுத்தமாகி விடுகிறது. இவர்களுடைய பேருந்துகளும் லாரிகளும் சென்றால் அது இந்த பஞ்சர் ஆவதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். இதற்காக இந்த காந்த லாரியை அவர்கள் அவ்வப்பொழுது 2 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த பகுதியில் அனுப்புவார்கள். இதைத்தான் நான் உதாரணமாக எழுதியிருந்தேன். ஒரு காந்த லாரி ஒன்று இறக்கப்பட்டிருக்கிறது. அது அங்கே இருக்கிற தேவையில்லாத அனைத்து ஆணிகளையும் இழுத்துவிடும். இழுத்து தன்வசத்தை வைத்து கொள்ளும். அதுவும் சிரமப்பட்டுத்தான் ஐயா வந்திருக்கிறது. அதற்கும் ஒரு லாபம் வேண்டும். ஆகவே சிலர் தயவிலே ஒருவன் வருவான் என்று என்னுடைய போக்கிலே நான் எழுதியிருந்தேன். மாற்றங்களெல்லாம் வரத்தான் செய்யும். சிலர் தயவிலே ஒருவன் வருவான். எல்லாம் மாறுமையா, எல்லாத்தையும் மாற்றுவாங்க என்று என்னுடைய அதே ஒரு பாணியில் நான் எழுதியதுண்டு. எழுதி சிலருக்கு அனுப்பினேன். பலருக்கும் அதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கிறதா என்றால், நான் திருநெல்வேலி வழக்கப்படி அந்த வாக்கியங்களை அமைத்து அதிலும் பரிபாஷையாகவே சொன்ன காரணத்தால் அவ்வளவு உற்று நோக்கி அவர்கள் அறிந்திருக்க முடியாது. ஒரு சிலரே அதை அறிந்தார்கள், அதை கூறினார்கள். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இருந்தாலும் மனிதர்களுக்கு அன்றாடம் இது ஒரு தலைபோகிற விஷயமாக இருக்கிறது. எங்கு எதை திருப்பினாலும் இந்த ஜோதிட உலகில் இது ஒரு பெரிய ஒரு செய்தியாக பலராலும் பேசப்படுகிறது. எல்லாம் ஒரு காரியம் நடந்த பிறகு எல்லாம் அந்த பலாப்பழத்திலேயே ஒட்டுவது போல ஒட்டி கொள்வார்கள். அதற்கு முன்பு அவர்கள் அதை இம்மி அளவும் சிந்தித்திருக்க மாட்டார்கள். காரியம் நடந்த பிறகு நான் அன்றே சொன்னேன் என்பார். எப்படி இருந்தாலும் இவர்தான் வருவார் என்று சொன்னேன் என்பார்கள். இவர்கள் காற்றடிக்கிற திசையில் தங்களை மாற்றிக்கொள்ளும் காற்றாடி போல் பல மனிதர்கள் அவர்கள் ஒரு சாமானிய நிலையில் இயங்குகிறார்கள். அவர்களை கூறுவதிலும் தவறில்லை. மனிதர்களுக்கும் பொழுது போக வேண்டியிருக்கிறது. பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு எண்ணம்பர் ஈசனே என்று மானிடப் பிறவி அரிதிலும் அரிதாக கிடத்த மானிடப் பிறவியில் நாம் இந்த மண்ணுலகில் வந்தோம், மாட்டிக்கொண்டோம். நாள்கள் நகருகிறது, ஆயுள் குறைகிறது. நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெறின். நாள் என்பது என்று எண்ணாதே, உன்னுடைய உயிரை வெட்டுகிற வாழ் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். இப்படி போய்கொண்டிருக்கிறது. நமக்கு அடுத்த பிறவி எங்கே வாய்க்கும், என்ன நடக்கும் என்பதே நிச்சயமற்ற ஒரு நிலையில் இவை போகிற வழியில் இந்த பூந்தோட்டத்தை பார்த்துவிட்டு சென்ற ஒரு கதைதான். இவனுடைய பயணம் நிற்கப் போவதில்லை, இவனை முன்னோக்கி தள்ளுகிறது. அதில் சில காட்சிகள் வருகிறது, போகிறது. மனிதருடைய இச்சைப்படி எவரும் வரவும் இல்லை, போகவும் இல்லை. அந்த சம்பவங்களை, சந்தர்ப்பங்களை அனைத்தையும் உருவாக்குகிறவர் இறைவன் என்று சிந்தனை வந்துவிட்டால், இது எக்ஸ் ஒய் இவரால் நடந்தது, அவரால் கவிழ்ந்தது என்பதெல்லாம் அந்த பேச்சுக்கு இடமில்லை. அது சாமானிய விவாதங்கள். அது பல விதமாக போய்கொண்டிருக்கும். நேரம் போகாமல் இருப்பவர்களுக்கு இது ஒரு வடிகால். அவர்கள் பலவிதமான டென்ஷன்களில் வருவார்கள். வேலை, அது இது என்று பல துன்பங்களுக்கு இடையே இரவு சிறிது பொழுதுபோக்க வேண்டும், அவருடைய மனதை மாற்ற வேண்டுமென்றால் இது போன்ற பல செய்திகள், அரசியல், ஜோதிடம், ஆன்மீகம், மாந்திரீகம் என்று பல செய்திகளில் எது அவர்கள் மனதை கவருகிறதோ அதில் ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் செலவழித்து விட்டு அப்படியே உறங்குகின்றவர்களுக்காக பல செயல்கள் நடக்கிறது. அதுபோல பல செயல்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது ஒரு ஆறுதலாகவும் இருக்கிறது. ஆகவே இறைவன் அந்த செயலையும் வைக்கிறார். நம்மை பொறுத்த அளவில் ஞானம் என்பதே பிரதானம் என்ற காரணத்தால் சொல்ல முடியாதது என்று ஒன்று இல்லை.
ஆனால் அனைத்தையும் சொல்லிவிடுவதும் சொல்வதும் ஒரு ஞானம் பெற்றவருடைய வேலையும் அல்ல. காரணம் திடீரென்று இறைவனால் உத்தரவுகள் மாற்றப்பட்டுவிடும். அது அப்படி ஒரு அதில் நுணுக்கம் இருக்கிற காரணத்தால் எவராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. இறைவனுடைய திருவுள்ளத்தை யாரும் நிர்ணயித்து விட முடியாது. கணப்பொழுதில் ஒருவனை ஆகாயத்துக்கு உயர்த்துவார், ஆகாயத்தில் இருந்தவனை அடுத்த நொடி வீழ்த்துவார். இவற்றை கண்டுபிடித்து சொல்வதற்கு ஜோதிட சாஸ்திரம் ஒரு 50% அது வேலை செய்கிறது. சரியான ஜாதகம் கிடைக்க வேண்டும், அதை துல்லியமாக கணிக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. அவ்வாறு சொன்னாலும் இந்த விருப்பு வெறுப்புகளால் சொல்கிறவர்கள் பார்க்கிறவர்களுக்கு வெறுப்பு நியாயமான விஷயத்தை சொன்னாலும் இதில் மனிதர்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கிறது. விரும்பிய விஷயத்தை சொன்னால் யாரும் வருந்த மாட்டார்கள். மாறுபட்ட விஷயங்களை சொன்னால் பலருக்கும் அது ஏற்புடையதாக இருக்காது. இந்த காரணங்களால் இந்த ஞான பாதையில் செல்பவர்கள் இது போன்ற விஷயங்களில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை. அவ்வாறு அக்கறையே எடுத்துக்கொண்டாலும் அத்தனையும் சரியாக சொல்லிவிடப் போவதும் இல்லை. காலம் ஒரு மூன்றும் கருத்தில் உணர்ந்தாலும் ஞானம் தமக்கு உரையார் நல்லோர் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். 3 காலங்களையும் இறைவன் உணர்த்தி இருந்தாலும் எல்லா மனிதர்களிடம் அதை கூற மாட்டார்கள். நல்லவர்கள், உயர்ந்த நிலை பெற்ற யோகிகள், ஞானிகள். அது இரகசியம் என்ற அடிப்படையில் அவை வைக்கப்படும். அனைத்தையும் கோரிவிடுவது என்பது இறை நிர்வாகத்தில் எல்லை மீறி தலையிடுகிற செயல். ஆகவே அதுவும் இயலாத காரியம். இவர் ஒன்றை சொல்லியிருப்பார், விதி வேறு ஒன்றை மாற்றி வைத்திருக்கும். அதற்கான சம்பவங்கள் எல்லாம் கணக்கில்லாமல் நம் நாட்டில் நடந்திருக்கிறது. மனிதர்கள் தங்களுடைய எத்தனத்தால் ஒன்றை செய்வார்கள். ஆனால் இறையருள் பெற்றவர்களோ அதை அப்படியே தலைகீழாக மாற்றியும் விடுவார்கள். இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் இருக்கிற காரணத்தால் இது போன்ற விஷயங்களை அதிகமாக ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. யாருக்கும் எந்த நிலையும் வரலாம். திரைப்படத்தில் ஒரு பகுதியாக ஓடுகிறது. இன்னும் 1000 ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு யார் யாரை வைத்து இந்த நாடகத்தை நடத்த வேண்டுமோ, முதல் நடிகரே நடராஜ பெருமான் என்று நான் சொல்லுவேன். மன்றில் நடிக்கின்ற வாழ்வண்ணநாதர் என்று கூறுவார். இந்த மன்றிலே நடிக்கிறவர் அவர்தான். சிதம்பரத்தில் சபையிலே மன்று என்றால் சபை. அந்த சபையில் நடிக்கிறவர் சபாநாயகர் என்று நடராஜ பெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. அதுபோல் அவரே மிகப்பெரிய நடிகராக இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நாடக தலைவனே அவர்தான். ஆகவே அவரே கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று அடியார்கள் கூறுகிறார்கள். வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லுவேன். யான் எனதென்று ஒவ்வொருவரையும் கூத்தாட்டு செய்கிறவர், கூத்தாட்டுபவர், கூத்தாடி என்று இறைவனை குறிப்பிடுவார்கள். மாயக்கூத்தன் என்றே பெருமாளுக்கு ஒரு பெயர் உண்டு. அம்பலக்கூத்தன் என்று நடராஜ பெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த கூத்துக்களை செய்பவர்கள் வேடமிட்டு கூத்து கட்டி ஆடுகிற வேலையை செய்வதே இறைவன் தான் செய்கிறார். இந்த உலகம் என்கிற பிரபஞ்சம் என்கிற மிகப்பெரிய ஒரு நாடக சாலையை, மானிட வாழ்வு என்ற நாடகத்தை நடத்துகிற கதை வசனம் அனைத்தையும் செய்கிற மிகப்பெரிய ஒரு திரைப்படத்துறை என்று இப்போது சொல்வதைப் போல இறைவனே ஒரு மிகப்பெரிய திரைப்பட வேலைகளை செய்கிறார். அதில் வெட்டுவது ஒட்டுவது என்பதெல்லாம் அவருடைய முழுமையான சுவாதீனத்தில் இருக்கிறது. யாரும் அதில் குறுக்கிட்டு விட முடியாது. அதனால் இது போன்ற விஷயங்களை பலர் கேட்டார்கள். கேட்டதில் ஐயா இது எல்லாம் ஒரு பெரிய ஒரு காரியம் அல்ல, இதில் சிந்தனையை செலுத்தினால் அப்படியே போய்கொண்டிருக்கும். இந்த நாடக மயக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்குத்தான் என்னை போன்றவர்கள் முயற்சி செய்கிறோம். இதில் உள்ள சூட்சுமத்தை பார்.
ஆடுகின்ற பொம்மையை பார்க்காதே, பொம்மைக்குள் இருக்கிற உயிரை பார். அந்த பொம்மையை ஆட்டுகிற சூத்திரதாரியை பார். சூத்திரத்தில் ஆடுகின்ற சொளிமுனையை போற்றாமல் அந்த சூத்திர கயிறு எங்கிருக்கிறது? அதை கயிறை ஆட்டுகிறவன் யார்? நன்னாரில் போட்டிய சூத்திரப்பாவை நன்னார் தப்பினால் தன்னாலும் ஆடி சலித்திடுமா போல் உன்னால் யானும் தெரிவதல்லால் மற்ற இங்கு உனை பிரிந்து என்னால் ஆவது ஏதுண்டு இறைவா கச்சி ஏகம்பனே என்று பட்டினத்து பெருமான் கூறுகிறார். இந்த நன்னாரில் பனைநாரில் கட்டியிருப்பார்கள் இந்த சூத்திரப்பாவையை. அது கட்டுபவர் ஆட்டுபவர் ஆட்டினால் ஆடும், அவர் விட்டால் அந்த விசை இருக்கிற சில நிமிடங்கள் ஆடி தன்னாலும் ஆடி சலித்திடுமா போல். அந்த வேகத்திற்கு சிறிது நேரம் அது ஆடுவது போல் ஆடி அதற்கென்று இம்மியளவு சுதந்திரமும் இல்லை. அதனால் உன்னால் யானும் திரிவதன்றி மற்ற இங்கு உனை பிரிந்து என்னால் ஆவது ஏதுண்டு? நீதான் ஆட்டுகிறாய், நான் ஆடுவதே உன்னுடைய சூத்திர கயிறால் என்னுடைய உடலாகிய பொம்மை ஆடுகிறது. நீ இல்லாவிட்டால் என்னுடைய ஆட்டமே இல்லை என்று முற்றிலும் உணர்ந்த ஞானிகள் இதை கூறுகிறார்கள். ஆகவே அனைத்தையும் ஒரு திரைப்பட காட்சி போல் பார்த்து கொண்டு வந்துவிட்ட சந்தையில் நாம் உய்வதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை பார்ப்பது ஞானத்திற்கு உதவும். பொழுதுபோக்கிற்காக பல செய்திகள் இருக்கிறது. அவற்றை பார்க்க வேண்டிய விருப்பம் உள்ளவர்கள் அதை பார்க்கிறார்கள். ஞானம் என்ற நிலை வருகிறவர்களுக்கு இது ஒரு பொருட்டான விஷயமாக இருக்காது. எந்த ஆச்சரியத்தையும் அடைய வேண்டிய அவசியமில்லை. இவர் வந்துவிட்டாரா என்று ஆச்சரியமும் இல்லை, அவர் போய்விட்டாரா என்று வருந்துவதற்கும் இடமில்லை. யாரையும் எங்கும் இறைவனுடைய நிர்வாகம் உயர்த்தும் தாழ்த்தும் மாற்றும் இப்படி பல செயல்கள் இறைவனுடைய சங்கல்பத்தால் நடக்கிறது. நம்முடைய சிற்றறிவால் சில விஷயங்களை அறிகிறோம், கூறுகிறோம். அது முழுமையானது அல்ல என்று இது தொடர்பாக பலர் கேட்ட கேள்விக்கும் இனிமேலும் நடக்கிற பல்வேறு விஷயங்கள், நடக்கப் போகிற பல விஷயங்களுக்கும் இதுவே தெளிவான பதிலாக என்னை பொறுத்தளவில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கூறியதைத்தான் இப்போதும் கூறுகிறேன். ஐயா, எல்லாம் பொம்மைகள் ஆடுகிறது, நாமும் பொம்மையோடு பொம்மையாக ஆடுகிறோம். இது நம்முடைய விருப்பப்படியெல்லாம் இங்கு எந்த ஆட்டமும் இல்லை. ஆகவே வெறுப்புகளை தள்ளுங்கள், நடப்பதை வேடிக்கை பாருங்கள். எல்லாவற்றையும் படைத்து அழித்து துடைக்க வல்ல பரிசினான் ஒருவன் இருக்கிறான். அவ்வாறு இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் தேவையில்லை. நம்முடைய காரியத்தை சரியாக பார்த்து கொண்டு செல்ல வேண்டியதுதான் நம்முடைய கடமை என்று நான் பலருக்கும் முன்பே கூறியதைத்தான் இப்போதும் கூறுகிறேன். இது ஒரு மாயக்கூத்து. இந்த மாயக்கூத்தில் பல சுவாரஸ்யங்கள் நடக்கும். ஆர்வமுடையவர்கள் அதை சுவாரஸ்யமாக எடுத்துக்கொண்டு பொழுதை போக்கலாம். இதில் 100க்கு 100 யாராவது சரியாக கூறிவிடுவார்களா என்றால் நிச்சயமாக ஏமாற்றமே மிஞ்சும் என்பதை நான் கூற விரும்புகிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.